வாயிலிருந்தும் நான் ரட்சிக்கப்பட்டேன். சிங்கத்தின் வாயிலிருந்து என்ன பண்ணாராம்? தானியேலுடைய அனுபவம் என்ன? சிங்க கெபில இருந்து என்ன பண்ணாராம்? ரட்சிக்கப்பட்டான். அங்க பவுலுடைய அனுபவம் சொல்றாரு, நான் சிங்கத்துடைய வாயிலிருந்தே என்ன பண்ணேன்? கையை தட்டுங்களேன், இன்னைக்கு ஆறுதல் அடைங்க. ஆமா, சிங்க கெபி மட்டும் இல்லைங்க, சிங்கத்தினுடைய வாய்க்குள்ளே போனாலும் தேவன் உங்களை ரட்சிக்க. சூசைட் மட்டும் என்ன பண்ணிக்கிட கூடாது. ஆமா, இப்ப உள்ள போகும்போதே பயந்து போய் அம்மா அப்படின்ட்டு என்ன பண்ணி ஹார்ட் அட்டாக்கு. சிங்கம் பார்க்குறே, நான் இன்னும் வாயவே என்ன செய்யல, மூடல, அதுக்குன்னு நீ கண்ணை மூடிட்டியடா அப்படின்னு. பிரைஸ் காட். பயப்படவே கூடாதுங்க. சிங்க கெபிக்குள்ள தூக்கி போட்டானே, சிங்கத்துடைய வாய்க்கிலே தூக்கி போட்டாலும் கர்த்தர் எனக்கு துணையாய் நின்று சிங்கத்தின் வாயினின்றும் என்னை காப்பாற்ற ரட்சிக்க அவர் வல்லவராய் இருக்கிறார். இந்த மாதிரி நம்பிக்கையெல்லாம் நீங்க ரிலீஸ் பண்ணி பாருங்களேன், அதெல்லாம் டிக்ளேர் பண்ணி பாருங்களேன். பவுல் எழுதின மாதிரி நம்மளும் ஒரு நாள் நம்ம டைரியில் என்ன பண்ணலாம், எழுதி வைக்கலாம். ஆண்டவர் என்ன இப்படிலாம் என்ன பண்ணாரு அடுத்தபடி கீழே வாசிங்க. கர்த்தர் எல்லா தீமை நின்றும் என்னை கர்த்தர் எல்லா தீமை நின்றும் என்னை ரட்சித்து தம்முடைய பரம ராஜ்யத்தை அடையும்படி காப்பாற்றுவார். அடுத்தும் என்னெல்லாம் செய்வாருங்கிறதே என்ன பண்ணிட்டாரு, என்னை காப்பாற்றுவார் அப்படின்னு என்ன பண்ணியிருக்கிறாரு, சொல்லி இருக்கிறார். பிரைஸ் காட். ஸோ நிச்சயமாக நீங்கள் எந்த சூழ்நிலையில் இருந்தால் நீங்கள் ஆறுதல் அடையணும். அவர் ஆறுதலின் தேவனாய் இருக்கிறார்.